நான் திறக்கேன். மச்சான் நீங்களா? என்ன திடீர்னு எல்லாரும் வந்துட்டீங்களா என்ன? இல்லைம்மா, நான் மட்டும் தான் வந்தேன். ஒரு வேலையை வந்துட்டு போகலான்னு வந்தேன். நினைக்கிறீங்க? நான் ரூமில் இருக்கேன் மச்சான். ரேவா தூங்க வைக்க போனேன். சரி சரி. ஏசங்க? இப்போ தான் தூங்குனேன். ரூமில் தூங்குறேன். சரி, சாப்பிட்டீங்களா எல்லோரும்? ஏய், சாப்பிட்டியா? மாத்திரப்பட்டியா? மச்சான் மாத்திரை போட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா மச்சான்? சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும். நான் ரூமுக்கு போயிட்டு வரட்டா? எக்ஸ்ட்ரா இருக்கா என்ன சாப்பாடு? நான் வரேன்னு வேறு இன்ஃபார்ம் பண்ணல தான். மச்சான் அதெல்லாம் சாப்பாடு இருக்கு. நீங்கள் ரூம் போயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். சரி, ஒரு 10 நிமிஷத்தில் வரேனுமா? ம் சரிங்க மச்சான். சரி, நீ யாஸ்ட்டு போய் இரு, நான் கூப்பிட்றேன். சரியா? போய் நீ போய் தூங்கு போ. ம் சரிங்க மச்சான். பாப்பா தூங்குவோமா? தூங்கு. அண்ணெல்லாம் எவ்வளோ அழகாக தூங்கிட்டான் பார்த்தியா? நீ இன்னும் தூங்காமல் இருக்கேன்னா? எப்போ பார்த்தாலும் உன்னை தூக்கி வச்சுட்டே இருக்கணும் மாடி. ஆ, கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. இவ்வளோ நேரம் வீட்டை உட்காந்து விளாண்டது காணாதான்? எனக்கு தூக்கமே வராது என்ன? எப்போ பார்த்தாலும் விளாண்டுட்டே இருக்கணும் யாருக்கிட்டேயாட்டும். ஏம்மா? ஐ அப்பா வந்துட்டேன். மாமா சொல்லவே இல்லை நீங்கள் வரேன்னு. மறந்துட்டேன் சொல்லிட்டு வரதுக்கு. எந்திரி, பப்பில் கட்டலை. ஏன் நீங்கள் தூக்கலையே பாப்பாவை? என்னாச்சு, அவசரமாக எதுவும் வந்தீங்களா என்ன? போகணுமா என்ன? ஆமாம், அவசரமாக தான் வந்தேன். அப்புறம் வேலைக்கு போக வேண்டாமா? பாப்பா கீழே வச்சுட்டு எந்திரின்னு. சரி பாப்பா இருந்துக்கா ஒரு நிமிஷம். சாரி வச்சிரு பாப்பா. நீ ஆமாம், அதான் மாமா ஏக்கு இப்போ என்ன அடிச்சிங்க மாமா? இங்கே இருக்கிறதா இருந்தால் ஒழுங்காக இருக்கணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோ, இடத்த காலி பண்ணி போயிட்டே இரு. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருந்த. எல்லாம் நான் கொடுத்த இடம், அப்படி தானே? அதானே இந்த வாய்ப்பு பேசுத நீ? எல்லாத்துக்கும் சாரி சரின்னு செல்லம் கொடுத்துருவோம். பின்னாடி ஆடு நம்பரு அதான் வைக்க வேண்டிய முறையில் வச்சிருந்தானே நீ பேசுவி அப்படி? வாய் கொழுப்பு ஏகப்பட்டதாயிட்டுன்னு துமுறை ஏட்ட கட்டிகிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீ என்னைக்காச்சும் ஏட்டி குட்டி ஏட்டாட்டு பேசு, முன்னே போடுறேன் நான். ஏட்ட என் தங்கச்சிட்ட விளையாட காமிச்சிட்ருக்கேன்னா அந்தளவுக்கு உனக்கு துமுறாயிட்டே இல்லை கேட்கேன். பெரிய மகாராணி ஆகிட்டியோ? இல்லை கேட்கேன். ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் தான் என் தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணணும் பேசணும். என்ன ரூல்ஸ் கூட நீ யாரு? என் தங்கச்சி ஆஃபீஸில் இருந்த எப்போனாலும் எந்த டைம்லனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவேன். தேவையில்லாமல் அவட்ட பேசணும்னு வச்சுக்கோ, பல்ல கழட்டி கையில் தந்துடுவேன். நீ இனிமே அவட்ட பேசுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, மூஞ்சை உடச்சிருவேன் நான். உன் விளையாட்டு மேரெல்லாம் உங்கள் அப்பனை போய் காமி, புரியுதா? உன் வீட்டில் உள்ளவர்கிட்ட போய் காமி. ஏன் தங்கச்சிட்ட காமிச்சிட்டு இருந்த? நீ இதுக்கப்புறம் என் தங்கச்சிட்ட நீ என்னை கேட்டு இப்படி பேச, அதுக்கப்புறம் தான் இருக்கும் உனக்கு. என்ன பெரிய மகாராணி நினைப்போம், எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டுட்ருக்க? உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் என்ன பேசணுன்னு? நீங்கள் டைம் கொடுக்குற டைம் தான் பேசணும் எல்லோரும். உடனே நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், புரியுதா? கல்யாணம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், புரியுதா? ஜஸ்ட் ஒய்ஃப், அவ்வளோதான். இதுக்கு மேலே தேவையில்லாத வேலை பார்த்துட்டு அலைஞ்ச ஏன் கூட ஏன் வீட்டில் இருக்க, அது ஞாபகம் இருக்கட்டும் உனக்கு. உன் வீட்டில் நான் வந்துருக்கல, புரியுதா? நீ ரூல்ஸ் போடுக்கு என்கிட்ட யார் பேசணும் பேசாண்டா எந்த டைமில் பேசணுங்கிறத. அதாவது உங்கள் அப்பா வீட்டில் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என் தங்கச்சி என்கிட்ட பேசக்கூடாது வைக்கு? இதுவே உனக்கு கடைசியாக இருக்குன்னு சொல்லிட்டேன் வாணி. ஒழுங்காக சமயப்பைய மாதிரி அடங்கி இருக்கிறது தான் இரு, இல்லைன்னா போயிட்டே இருக்கலம்பி. நான் டென்ஷன் ஆக மாட்டேன், புரியுதா? அதுக்கடிச்சிட்டு என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை நான் பார்த்துட்டு இருக்கவும் முடியாது, அதை நான் தெரிஞ்சுக்காமல் இருக்கவும் முடியாது. தப்பெல்லாம் ஏமாதான் நீ பண்ணுறதுக்குலாம் நானும் பார்த்துட்டு இருந்த மாதிரி. நீ கூட பிறந்தவங்க கூட பிறந்ததுலேருந்து இருந்திருந்தால் உனக்கு தெரியும் அதோட அருமை என்னென்னு. அதுவும் ஏன் தப்பு தான். நான் இப்போ அவன்கிட்ட பேசுங்கன்னு சொன்ன பாரு, பேச விட்டது உங்ககிட்ட தப்பு. அப்போது உனக்கு அண்ணனோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீ மட்டும் எதை எடுத்தாலும் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாலே இதெல்லாம் இல்லை கேட்கேன். நான் சொல்லவே தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அது உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. பேச விட்டுருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன். நீ மட்டும் அவன்கிட்ட கேட்கலாம் என்ன எனக்கு அதிர்ச்சின்னுட்டு. ஆனால் என் தங்கச்சி என்கிட்ட கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. என்ன அண்ணன் கூடயே இருந்து வளர்ந்துருந்தா உனக்கு அதோட அருமை என்னன்னு தெரியும். இப்போ நீ புதுசாக கொஞ்சிட்டல இதெல்லாம், அதனால் உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி? இல்லை உன்னை கல்யாணம் பண்ண உடனே அந்த என் தங்கச்சி விட்டுறணும் என்ன? இல்லை கேட்கேன், என்ன நினச்சி பேசியிருக்க நீ? கூட இருந்து பார்க்க தானே செஞ்ச இவ்வளோ நல்லா. தெரிஞ்சு நீ இப்படி பேசுதன்னா பொறாமை ஆகிட்ட உனக்கு. எப்படி அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னா எதுவும் செய்யக்கூடாது, பேசவே கூடாது. அதுக்கு தான் சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னீங்க. எப்படி? அவள் எத்தனை மணி ஆகட்டும், அவள் அண்ணனுக்கு தானே ஃபோன் பண்ணுறான், உனக்கு என்ன பொறாமை அதில்? அவள் என்ன சூழ்நிலையில் உனக்கு ஃபோன் பண்ணான்னு தெரியுமா? அண்ணனுக்கு தங்கச்சா கூட இருந்தால் வளர்ந்து பார்த்துட்டு தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அண்ணன் நம்ம மேலே பாசமாக இருந்தால் எந்த அளவுக்கு கால் பண்ணணும்னு உனக்கும் தெரியும். அவள் எவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டிருப்பாங்கிறதும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ வச்சிருக்கே இல்லை மறந்துட்டேன்னு தெரியல. 2 பேருமே எனக்கு ஒன்று தான் சொல்லியிருக்கேன்.
அவளை கஷ்டப்படுத்திட்டு நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கியா? உனக்காக என் தங்கச்சியில் விட்டுட்டு இருக்க முடியாது, புரியுதா? இப்போ இல்லை, நான் இருக்க வரைக்கும் என் தங்கச்சி தேவையை நான் நிறைவேற்ற தான் செய்வேன். அவளுக்கு ஒன்றுன்னு நான் பார்க்க தான் செய்வேன், புரியுதா? என் தங்கச்சி சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லியாச்சு. தேவையில்லாமல் விஷயத்தில் ரொம்ப தலையிடாத சொல்லிட்டேன். ஏன் குட்டிமா ஏக்கு எழுத எழுத உங்கள் அம்மா எழுதானா நீ எழுத? ஆ ஏம்மா? சரிம்மா எழுதான். சாப்பிட்டியாம்மா? டேம்மா பால் குடிச்சியா? தூங்கல நீ? அண்ணன் தூங்கிட்டானா? பாப்பாவுக்கு பால் கொடுத்தியா இல்லை எப்படியோ வச்சிட்ருக்கியா? ம் உண்மையாக தான் கொடுத்தியா இல்லைன்னு நான் கேட்டேன்னு போய் சொல்லியா? இல்லை கொடுத்துட்டேன். அப்புறம் ஏன் இன்னும் தூங்காமல் இருக்கான்? ஏன் தூங்கிட்டான்ல? தூங்க வச்சானே? தூங்க வைக்க தான் வச்சிட்டு இருந்தேன். வயிற்று கொடுத்தா தான் அவ்வாறு தூங்கலை. அவன் இப்போ விளாண்டுட்டே இருக்கணுங்க. இப்போ வீட்டிலேருந்து விளாண்டுட்டே இருக்கா தம்பி இவ்வளோ. இவ்வளோ தடவை விளாண்டானா அப்புறம் டயர்டில் தூங்குவலாம் வயிறு நிறைஞ்சா. நீ இப்போ என்ன செஞ்சிட்ருக்க? வயிற்று கொடுக்கல அப்படி தானே? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு இப்போ? வயிற்று பால் காண மாட்டக்கா? வேறு பால் கொடுப்போமா காய்ச்சி? அப்படியே கொடுத்து வயிற்றுக்கு கொடுங்க. டெய்லியிலேருந்து டெய்லி பால் போட சொல்லிட்டா? ம் பாப்பாளுக்கு அதாட்டு காய்ச்சி கொஞ்சம் கொடுங்க வயிற்றுக்கு. வேண்டாம். வேண்டான்னா அவளுக்கு வயிற்று கொடுக்காம அவள் தூங்க மாட்டக்கா? ஆ வயிறு நிறைஞ்சா அவள் பாட்டு தூங்குவல்ல கொஞ்ச நேரம். அதில் அவளுக்கு அவள் விளாடணும்னு நான் ஆசைப்படுதான். வீட்டில் தானே இருக்க, வேலைக்கு எங்கே போறியா? ஒழுங்கா சாப்பிட்டு பாப்பாவை பார்த்துக்க முடியாதா உனக்கு? ஆ என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி கொடுத்தா சாப்பிடு. வேண்டாம், எனக்கு வீட்டில் இருக்கல. ஒழுங்கா பிள்ளையாட்டு கவனிங்க, அதை தான் சொல்ல முடியும். ஒழுங்கா இருந்துக்கா, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதுதான் உனக்கு நல்லது. உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்தா போதும், புரியுதா? ஏம்மா தூங்குமா, கொஞ்ச நேரம் தூங்கு சரியா? அப்புறம் வேலை கிளம்பட்டா? போயிட்டு சாயந்தரம் வரேன். அம்மா தூங்கிடுங்க, தூங்கி எழுந்துச்சி சாப்பிட்டு விளையாடுங்கம்மா. அண்ணன் தூங்கிட்டு இருக்கேன், எழுந்திரிச்சிருவான். நீங்களும் அதுக்குள்ளே தூங்கி எழுந்திரிச்சிருங்க, ஏக்க விளையாடுங்க சரியாம்மா? வரியா? அப்பா சாப்பிட போகிறேன். ம் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் தூங்குங்க சரியா? நான் அப்போ சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேன். பிடி பாப்பால பிடி. ஏம்மா வரேன்ப்பா. என்னாச்சு திரும்பி பார்க்க மாட்டியா? பார்க்கு பாய் சொல்ல மாட்டியா? ஓகே பார்த்துட்டிங்களா? சரி வரேம்மா. சௌமியா இதோ வரேங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன காஃபி என்ன போட்டு வரேன்? காஃபியெல்லாம் வேண்டாம். நந்திரிங்க வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என்ன தூங்கிட்டு இருக்காளா இவ்வளோ நேரமா? தெரியல, பாப்பா ஒரு வேலை லேட்டாக தூங்கினால என்னமோ தெரில. அதான் அவ்வளோ லேட்டாக தான் தூங்கியிருப்பான். நந்தினி எப்போ ரூமுக்கு போனா தூங்க? அது மச்சான் சாப்பிட வந்துச்சுலாம், அதுக்கு முன்னாடி ரூமுக்கு போயிட்டேன். அப்புறம் மச்சான் வந்துச்சுலாம் பேசிட்டு போயிருக்கும். சாப்பிட்டு போச்சுலாம், அதுக்கடா வரல. நான் போனதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளியே வரலையா? வரல மச்சான். ஏன் மச்சான்? நீங்கள் ரெண்டு பேரில் யாராச்சும் போய் பார்த்தீங்களா அவளா? காஃபி குடிக்க எழுப்பலான்ட்டு போனேன். அவன் நான் தூங்கிட்டு இருக்கேன், கரை எஞ்சி வந்து குடிச்சிக்கிறேன், நீங்கள் குடிங்கன்ட்டான். அதுக்கப்புறம் நீ போவே இல்லையாம்மா? அடுத்து போகலே மச்சான், நான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன். நான் பவி போனேன் மச்சான். பவி நீ போனதுக்கப்புறம் எஞ்சலாம் இல்லையா? நானும் போய் எழுப்புனேன். அவா எனக்கு தூக்கம் வருது, நானே எஞ்சி வரேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டா. நீ எப்போ போய் எழுப்புன? நான் ஒரு 6 மணி போல் போனேன் மச்சான். அப்படியே அவளுக்கு தூக்க வேண்டி கிடக்கான் 7:30 வரைக்கும். பேசாமல் இருடா, வாடா நான் போய் பார்த்துருவோம். நீங்கள் இரு மாடு. நீங்களும் போனால் சரிப்பட்டு வருவாளா? சரிப்பட்டு வர மாட்டா. நான் போனால் தான் சரியாக வருவான். வழி விடு, நான் போய் பாட்டேன். அப்படி ஒரு தூக்கம் மனுஷன் வேலை விட்டு வருவான்னு நினப்பில்ல. ஏய் ஓய் நந்தினி, நந்தினி எதிரி நந்தினி, நந்தினி என்ன சொல்லுங்க, எது வேணுமா? மணி என்ன ஆகுது தெரியுமா? எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? இப்போ ஏய் கழுதுட்டு இருக்க, எழுப்புனதுக்கா? இல்லை இல்லை. அப்புறம் ஏய் கழுதுட்டு இருக்க? நந்தினி என்னாச்சு இவ்வளோ நேரம் தூங்கிட்ட? ஒன்றும் இல்லை, சும்மா தான் தூக்கம் வந்துச்சு தூங்கிட்டேன். ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருந்தால் உன்னோட ஆக்டிங் இப்படி இருக்காது, புரியுதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உடம்புக்கு எதுவும் முடியலையாம்மா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. திமிரு பிடிச்சவனா? காலை எங்கே வைக்க? அப்புறம் இப்படி உட்காந்தா காலை எங்கே நீட்டா? பெரிய வேலை விட்டு வந்து உட்காந்துருக்கவா? இல்லை நான் வேறு காலத்துக்கு வச்சு டயர்டாக்குறேன். போங்கடா பேசாமல் போங்க. வேணாம் எந்த ரியாக்ஷனே சரியில்லை, நல்லா கவனி. நானும் அதான் யோசிச்சுட்ருக்கேன், இவ்வளோ தூரம் வாய மூட்டை அமைதியாக இருக்காலும் கிடையாது இவனை பார்த்து. அமைதியாக இருக்கால, அதான் என்னன்னு தெரில. நந்தினி என்னாச்சு? ஏன் அமைதியாக இருக்க? நீ அவனை பார்த்து பேசாமல் இருக்க மாட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஏன் பேச மாட்டேன், பேசுவேன். தூங்கி எழுந்துச்சல, நல்லா வேற ஒன்றும் இல்லை. போங்க போய் ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஓடுங்க. ஏய் துரத்துற எங்களை. ம், நான் நினைக்கிறேன் மதியானம் என் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்? யோசி, நம்மளையும் விட்டுட்டு வந்துட்டான். பவி, பவிங்க வா. பவி, மத்தியானம் இவன் வந்தான்லாம் உங்கள் வச்சக்காரன் வந்து என்ன பண்ணான்? வந்தாங்க, நன்றி ரூமில் இருந்தா பாப்பா தூங்க வைக்கிறதுக்காக. ஏதோ சத்தம் கேட்டுச்சானே ரொம்ப நேரம். மச்சான் குரல் ஏதோ கோவமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வரல, அப்புறம் மச்சம் திட்டும், நீங்கள் ரெண்டு பேரும் இல்லை. அதுக்கு தான் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. ஒருவேளை மச்சான் அடிச்சுச்சா இல்லை எதுவும் பொருள் கீழே வந்துச்சான்னு தெரில. அப்புறம் இவட்ட வந்து கேட்கலான்னு பார்த்தா இவ தூங்கிட்டான். நான் கூப்பிட்டு கேட்ட பிறகு தான் இப்போ சொல்லுவியா? ஒன்று ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? நீ தெரிஞ்சுதான் மச்சான் வந்திருக்கணும், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோன்னு நான் நினச்சேன். பத்தியமானோ நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாவன் இங்கே வந்து என்ன வேலை பார்த்துருக்கான் பாரு. பவி நீ போ, அடிச்சியா நந்தினியா? ரூமுக்கு போங்கன்னு உங்களை போங்க. நீ நந்தினியை அடிச்சியான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லு. ஆமாம், அடி கொடுக்குற அளவுக்கு வேலை பார்த்தோன்னா அப்புறம் அடி வாங்க தான் செய்யணும். என்ன வெங்காயத்துக்கு நீ எவ்வளோ அடிச்சா? இப்போ எதுக்கு எடுத்தாலும் நீ கை நீட்டுற எவ்வளோ? கை நீட்டாமல் இருக்கிற அளவுக்கு நடந்துக்கிடணுங்களா? போகடா, அப்புறம் பேசிக்கலாம் போ. சரி, போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வருவோம். அதுக்குள்ளே அவ்வளோ சமாதானப்படுத்திடுற அவ்வளோதான் சொல்லிட்டேன். இப்போ தேவையில்லாமல் எங்களை கோவப்பட வைக்காத. நீங்கள் 2 பேரும் எதுவுமே உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட என்னை பற்றி பேசாதீங்க. எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், எதுவும் பேச வேண்டாம். தேவையில்லாமல் சண்டை போட வேண்டாம் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட. நீ ஏக்கு அப்படி சொல்கிற? எனக்காக ஏன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு எப்போ முதல் சண்டை போட்டுட்ருக்கீங்க? எனக்கு அதில் விருப்பம் இல்லை, விட்டுருங்க. ஏன் என்ன நினச்சி நீங்கள் கஷ்டப்படுறீங்க? நான் பார்த்துக்கிறேன், பேசிக்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. போங்க போய் ஃப்ரெஷ்ஷாக அவங்க. இப்போ தானே வேலையிலேருந்து வந்திருக்கீங்க. 10 நிமிஷம் டைம், அவ்வளோதான். அவன் பேச்சு சரியில்லை, பேசிடு, அவ்வளோதான் சொல்ல முடியும். வாங்கடா முதல்ல போங்க. ஆமாம், எதுக்கு உடம்பு சுட்டு கிடக்கு? வாண்ட தண்ணி கேட்டுட்ருக்கேன், பதில் சொல்லு. தெரியல. தெரியலன்னா என்ன அர்த்தம்? காய்ச்சிருக்கியா? இல்லை. என்னாச்சு? மெதுனா அடிச்சிட்டு போமா? அதான் உனக்கு சொன்ன கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். அப்படியே திரும்ப எனக்கு கால் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லு, என்ன கேள்வி? இது வரைக்கும் நடந்துக்கிட்டே சாரி. உங்கள் தங்கச்சி பிரியாவை பற்றி என்ன பேசாதீங்க. என்கிட்ட எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் எதையும் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஏன்டி கோவப்படாத, சொல்கிற கேளு. தயவுசெய்து எதுவுமே பேசாதீங்க என்கிட்ட. உங்கள் தங்கச்சி விஷயமா இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யாரை பற்றியா இருந்தாலும் சரி, என்கிட்ட எதுவும் சொல்லவும் வேண்டாம், என்கிட்ட எதுவும் கேட்கவும் வேண்டாம். நான் எப்படி இருக்கணுமோ அப்படி நான் இருந்துக்கிறேன் இந்த வீட்டில். உனக்கு சொல்கிறது கேளு. என்னன்னு என்னை பற்றி எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள். வேறு யாரை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. உங்களை பற்றியுமே தான். எனக்கு எது தெரிய வேண்டாம், எதுவும் சொல்லவும் வேண்டாம். என்ன செஞ்சு ஏன் அப்படி பேசுகிற? எதுவும் செய்யணும்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்கேன். அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நான் சொல்ல. என்ன வேணும் சொல்லுங்கள். சரி, அடிச்சதுக்கு சாரிம்மா. நான் அடித்ததுக்கு எதுவுமே சொல்லலையே. அடிக்க உரிமை இருக்குல்ல. சமயமேனி, சமயமேனி, சொல்லுங்க. சமையல் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். சாப்பிட்றியா? கொஞ்சோண்டு தண்ணி கஞ்சி வேணும். என்னாச்சு? வா சாப்பிடுவா. குழம்பெல்லாம் வச்சுட்டு வா. இல்லை, எனக்கு தண்ணி ஊற்றி தாங்கண்ணே கொஞ்சம். என்னாச்சு நீ? காய்ச்சல் அடிக்கி உன்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன். ஏக்கு உடம்பு சூடாக இருக்குன்னு. எந்திரி, வா ஹாஸ்பிட்டல் போவோம். என்னாச்சு? அழுதுகிட்டே வரந்த? உன்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன், பதில் சொல்கிறியா? வா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், வா. வேண்டாம், என்ன நான் பார்த்துக்குவேன். என்னத்தை பார்த்துக்குவேன்? உட்காந்துட்டு இப்படியே அழுகிறதே உனக்கு வேலையாக போச்சு. கொஞ்ச நேரம் அழுதாலே உனக்கு ஒத்துக்காது. நீ எவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருக்க? தன்னால தூங்கியிருக்க. எந்திரி, வா. என்னை பார்த்துக்க, எனக்கு தெரியும். மண்ணாங்கட்டி தெரியும். எந்திரி. ஆளை மண்டையும் பாரு. எந்திரி. தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சொன்னால் நான் கேட்க தான் செய்யணும். ஆனால் எனக்கு நீங்கள் எதுவும் பண்ணாண்டாம். என்னாச்சு உனக்கு? பைத்தியமா? பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. அது கோவத்தில் பேசினேன், ஆயிடுச்சேன். அதுக்கு நினச்சிடணும். அதை அப்படியே மறந்துட வேண்டியதானே. நீ ஏஞ்சி வரையில் தரதரன்னு இழுத்துட்டு போட்டா. ரொம்ப நாள் அதான் சொல்லிகிட்ருக்கேன். அதுவும் செய்யணும் ஆசை இருந்தால் செய்யுங்க. ஏமா எந்திரி, வா. பூச்சி போட்டுருவா. தயவுசெய்து என்கிட்ட எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். சரி, ரொம்ப அடிச்சிட்டேனா? வலிக்கும்? ரொம்ப திட்டணுமா? இல்லை, நான் தான் தப்பாக நடந்துக்கிட்டேன். நீங்கள் திட்டினதெல்லாம் சரிதான். நான் தான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒய்ஃபாக எந்த லிமிட்டில் இருக்கணுமோ அந்த லிமிட்டில் தான் நான் இருந்திருக்கணும். நீங்கள் தங்கச்சிட்டு பேசுனது தப்பு தான், மன்னிச்சிருங்க. நீங்கள் தங்கச்சிட்ட சொல்லிடுங்க, சாரி சொல்லுங்க. இனிமேல் அப்படி பேச மாட்டேன். பவி, சொல்லடி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா?
சொல்லுடி. ஏன்டி என்னாச்சு? ஏக்கு மச்சான் அடிச்சிச்சு? என்ன பிரச்சனை? அதை விடு, ஒன்றும் இல்லை. ஏன் நீ சொல்ல மாட்டியா? அது எப்போதும் நடக்கிறது தானே. நம்ம கோவம் வந்து அது என்னென்ன சொல்லவே வேண்டாம், ரொம்ப தானே கோவப்படும். அது கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரியா 1 மணின்னு பார்க்க மாட்டா. எனக்கு ஃபோன் பண்ணி அது வேணும் இது வேணும் கேட்பான்னு சொல்லும்ல. அவன் நேற்று 11 மணிக்கு அடித்தான். அதனால நான் அவட்ட விளையாட்டு கிண்டல் பேசிகிட்டு இருந்தேன். இனிமேல் அடிக்காத, ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தோடனே அடிக்காத, அதுக்கு முன்னாடி பேசிக்கோ அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வச்சுட்டா. அதுக்கு மாமா நேற்று என்னை திட்டிச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்றைக்கி மத்தியானம் வந்துட்டு நான் எப்போதும் போல் வரணும்னு நினச்சேன். கட்டில் தான் இருந்தேன் பாப்பா வச்சுட்டு. பாப்பாவை கீழே வச்சுட்டு எந்திரின்னு சொல்லிச்சு. சரி எதுக்கோ எந்திரிக்க சொல்லுதுன்னு பார்த்தா அடிச்சிட்டு. எதுக்குன்னே ரீசன் சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்காக தான் இருக்குமா என்னன்னு தெரியலை. ஆனால் பிரியாவை பற்றி தான் பேசிச்சு. எனக்கு ஒன்றும் புரியலை. சரி மச்சனை பற்றி தெரியும்ல, வேற என்ன? இப்போ மறுபடியும் வந்து உன்கிட்ட பேசும் விடு. அது தெரியும் என்கிட்ட பேசாமல் இருக்காதுன்னு. இப்போ வந்து இவ்வளோ தரம் பேசிட்டு தான் இருந்துச்சு. நான் தான் என் பாட்டுக்கு இங்கே வந்துட்டு கோவத்தில் இப்போ ரொம்ப வார்த்தையை விடுதுடி. முந்தி கோவப்படும், திட்டும். ஆனால் இந்த மாதிரிலாம் வார்த்தையை விடாது. நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் ரூம்லேயே இருந்துக்கிட்டே வெளியே வராம? மாமா வேறு அடிச்சுட்டா எதிர்பாராம, அது வேறு. அது போக பேசின வார்த்தை என்னால் தாங்கிக்கவே முடியல. அழுதுகிட்டே இருந்தேண்ணா. எப்போ தூங்கினேன்னு எனக்கு தெரியல. அதான் அப்போ தான் தூக்கம் வரும்போது நீ எழுப்புனேன்னு நினைக்கிறேன் பவி. அதான் வரல. நீங்கள் எழுப்புனதுக்கு அதான் வரல. வெளியே வர மனசு இல்லை, அதனால படுத்துட்டேன். பாப்பா எப்போ தூங்கினா கூட கவனிக்கல. பக்கத்துலேயே போட்டது தான் தெரியும். எனக்கு மாமா சொன்னதே தான் நினச்சி எனக்கு கண்ணீராக தாண்டி வந்துச்சு. மச்சான் என்னதான் சொல்லிச்சு? வேண்டாம், அதை ஏன் போட்டு கேட்டுட்டு விடுங்க. மாமாவுக்கு இப்போ எனக்கு பிடிக்கவே மாட்டேக்கு. என்ன நான் பண்ணுறது எதுவுமே பிடிக்க மாட்டேக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எது பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும் மாமாவுக்கு, தெரியுமா? எவ்வளோ சேட்டை பண்ணாலும் கோவமே படாது. நான் அப்பவும் போலதாக்கா இப்போவும் இருக்கேன். நான் மாமாவுக்கு தான் இப்போ பிடிக்கல என்னமோ. சரின்னு ஒரு 2-3 நாள் தானே. இப்போ நான் ஊர் போயிடுவேன்ல, மாமா ஃப்ரீயாக இருக்கட்டும். மச்சாட்ட ஞாபகப்படுத்தினே அப்படி மறுபடியும்? இல்லை, நான் எதுவுமே சொல்லலை, பேசவே இல்லை. என் பாட்டுக்கு எழுந்துச்சி வந்துட்டேன். அங்கேருந்து திரும்ப திரும்ப பேசிட்டே தான் இருக்கும். நானும் மனசு கேட்காம பேசிட்டு வேறு ஏதாவது தப்புன்னா கோவம் வரும். அது ஏக்கும். மாமா பேசாமல் ஹேமாவே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அடிக்கடி சொல்லும். நான் தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். மாமா பொங்கலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை பேச ஆரம்பிச்சிச்சு பற்றியா? அப்போவுமே நான் புரிஞ்சிருக்கணும். புரியாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அப்போவுமே நான் புரிஞ்சிருந்தா கூட நான் பேசாமல் விலகி இருந்திருப்பேன். உங்கள் கல்யாணத்தோடய தெரியுமே அவன் மாமாவை லவ் பண்ணுறேன்னு. அதுக்கப்புறமாட்டு நான் ஒதுங்கி இருந்திருக்கலாம். அந்த நேரம் மாமா ரொம்ப நாள் பேசாமல் இருந்தோன்னே, அப்போ நல்லா பேசணுன்னே வேற இது எனக்கு யோசிக்கவே தோணலடி. சரி வீடு. மச்சான் எவ்வளோ ஏற்றி பேசினாலும் உடனே தான் தேட ஆரம்பிச்சு. நீ சொன்னல மதியானம் அடிச்சு போயிருக்கு. நைட்டு வரும்போது வந்தோடனே உடனே தான் பேசிகிட்டு இருக்கு. அதை ஏன் டென்ஷன் எடுக்க? சரி அதை விடு. அது ஏதாவது சொல்லிட்டு போகும் கோவத்தில். கஷ்டமாக இருக்கலாம். அடித்தா கூட பரவாயில்ல, வாங்கிக்கிடுவேன் கூட 2 அடினாலும். சரி புதுசு தான் அடிக்கிறது, நான் வாங்கிக்குவேன். அது எனக்கு தெரியும் மாமாவுக்கு ரொம்ப கோவம் தான் அடிக்கும்ட்டு. இவ்வளோ நேரம் அடித்ததில்லை, சரி இப்போ அடிக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசுது. யார் பேசுறாங்க? ஹலோ சொல்லுடி, என்ன எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? யாஸ் அனுச்சிதான், அரியா அனுச்சிதான். யாஸ் மச்சாட்ட இருப்பான்னு நினைக்கிறேன். அரியா தூங்குதா? அப்படி தானே இருந்தே? ஆமாம், தூங்கிட்டு இருந்தா. முடிச்சிட்டா என்னன்னு தெரில. மச்சம் வச்சுருக்கேன் நம்ம. சரி சரி. சமயம் பண்ணிங்க. அக்கா என்ன தான் இருக்காங்க, பேசு. பிரியா சொல்லு. பிரியா எப்படி இருக்க? சாப்பிட்டியா? தம்பிகிட்ட பேசுனியா? கால் பண்ணியா? ஆமாம் மேனி பேசினேன், இப்போ தான் பேசுனேன். எப்படி இருக்கானா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. அண்ணாலாம் எப்படி இருக்காங்க? யாஸ் எப்படி இருக்கா? ரியா எப்படி இருக்கா? எங்களுக்கு என்ன, எல்லோரும் நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? இங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்க மேனி. நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? கிச்சன்லையா? இல்லை, நந்தினி இருக்கா. 3 பேர் தான் இருக்கும். நந்தினிட்ட கொடுங்க. நந்தினி நான் மாட்டேன் பேசுங்க. இக்கா வேண்டாம் சொல்லிடுங்க, நான் போயிட்டேன்னு சொல்லிடுங்க. ஏண்டி சொல்லிட்டு நேரமுக்கு போயிட்டேன்னு சொல்லிடு. இதான் இருக்கல நந்தினி. பிறகு ஏன் அப்படி சொல்லுங்க? பேசுறேன் விட்டா என்னாச்சு? மைனி பிரியா அவள் வந்து என்னாச்சு? என் மேலே கோவமா எதுவும் தெரியல பிரியா. நீ எதுவும் சொன்னியா? நான் எதுவும் சொல்ல மைனி.
ஓ நேற்று கோவத்தில் கட் பண்ணிட்டேன்னா அதனாலயா? ஸ்பீக்கரில் போடுங்க. ஏய் நந்தினி, நேற்று ஒரு டென்ஷனில் இருந்தேன்டி, அதான் நீ விளையாட்டு பேச தெரியாமல் கட் பண்ணி வச்சிட்டேன். நந்தினி, நீ நந்தினி இருக்கலாம் இல்லையா? இருக்காடி. என்னாச்சாமா? என் மேலே கோவப்பட மாட்டல? தெரியல, மச்சான் மத்தியானம் வந்துச்சு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து நந்தினிட்ட சத்தம் போடுச்சு, ஏக்குன்னு தெரில. உங்களுக்கு தெரியாதா? உங்கள் அண்ணன் 2 பேரும் வரல, மச்சான் மட்டும் தான் வந்துச்சு. அதனால நாங்கள் 2 உள்ளே போகலை. அப்புறம் மச்சான் கோவப்படும் அப்படின்ட்டு. ஏய் சாரிடி, நீ விளையாடுறதா எப்போது பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நேற்று நான் டென்ஷனில் இருந்ததுனால நான் அப்படியே வச்சுட்டேன். நீ கொடுக்க மாட்டேன்ட்டல அண்ணாட்ட, அதான் நீ விளாண்டுட்டு இருப்பேன்ட்டு நான் கட் பண்ணிட்டு மனம் எனக்கு அடித்தேன். வேற ஒன்றும் இல்லை. நன்றியே, ஓட்ட தாண்டி பேசுகிறேன். ஓட்ட தாண்டி பேசிகிட்டு இருக்கேன், பதில் சொல்லாண்டி. பவி ஓயாமல் என்னால் அடி வாங்க முடியாது பவி. பேசிட்டு நான் இருப்பேனா இல்லையானே எனக்கே தெரில. ஏ நந்தினி, ஏய்க்கு எப்படி பேசுகிறேன்? அக்கா நீங்கள் 2 பேரும் பேசுகிறதா இருந்தால் பேசிக்காங்க அக்கா. என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் பேச மாட்டேன் யார்ட்டையும். ஏண்டி கட் பண்ணிட்டேன்னு கோவமா? பேசலடி, அவன் நீ எப்படி கோவப்படுறணும்? அவளே பேச நீ ஏன் பேச மாட்டேக்க? பவி என்னோட லிமிட்டில் தான் பவி நான் இருக்கணும், அதுதான் எனக்கு நல்லது. நீ பேச ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏய் மச்சான் என்னமோ சொல்லியிருக்கு, அதான் கோவத்தோடு பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். சரிதாக்கா, மச்சான் திட்டிச்சு மச்சான் தான் கோவப்படுறீங்க வந்து உட்காந்துருக்காள, அப்புறம் பிரியாடி ஏன் பேச மாட்டேக்கா? என்கிட்ட அதை பற்றி கேட்காத பவி, சொன்னா கேளு. நான் அதை பற்றி யோசிக்க கூடாது தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். நீ இங்கே வந்து அதே தான் நோண்டிகிட்ருக்க. உங்கள் மச்சாட்ட போய் கேளு, என்கிட்ட கேட்காத. என்கிட்ட பேச மாட்டாளாமா? அப்படி தாண்டி சொல்லிட்டு இருக்கேன், ஏய்க்குன்னு தெரியல. நான் பேசாமல் இருக்க மாட்டாளடி. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாண்டி எங்கள் அண்ணனை பற்றி கேட்குறக்காக என்கிட்ட வந்து பேசுவா. இப்போ கல்யாணம் பண்ணிட்டால எங்கள் அண்ணனை, அது என்கிட்ட எப்படி பேசுவா? பேசாமல் இருப்பா. இரு, நான் இப்போ அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், என்ன பேச முடியாம மாட்டேன். அப்போ பேசுவா. என்ன அண்ணனுக்கு அடிச்சுட்டு அடிக்கண்ணா? சரி பிரியா.